மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் செஞ்சது மூலமாக திமுக கவர்மெண்ட் என்ன நமக்கு செய்தி சொல்ல விரும்புது அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் சட்ட ஒழுங்க ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணி அது அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அது ஏன் எப்படி இந்த என்கவுண்டர் பின்னாடி சதி வேலை என்ன, இது யாரை மறைக்கிறதுக்காக இல்லாட்டி யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்துச்சு, இந்த மாதிரி 1008 கேள்விகள் வருது. இந்த கேள்விகள் ஒவ்வொன்றா எழுப்புறதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் உலகத்திலே கேலி கூத்தானது என்னை கேட்டீங்கன்னா. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5ஆம் தேதி நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் படுகொலைக்கு காரணமான 11 நபர்களை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் போட்டிருக்காங்க. இந்த 11 பேர்ல திருவேங்கடம், இன்னைக்கு கொலை செய்யப்படக்கூடிய அந்த திருவேங்கடம் அவர் ஒரு ரவுடி தான் வச்சுக்குவேன், அவரும் ஒரு முக்கியமான குற்றவாளி. இந்த குற்றவாளியை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவரும் அடக்கம், இவர் மீது இந்த குற்ற வழக்கு மட்டும் கிடையாதுங்க, மேல ஒரு 4-5 கேஸ் இருக்கு அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நடந்துச்சு பாருங்க ஒரு சம்பவம், அது சார்பாக இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கோம், வாக்குமூலம் கொடுத்துட்டார். சரி, அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாரு திருவேங்கடம் கொடுத்து இன்னைக்கு என்கவுண்டர் ஆகி சத்துருக்கார் இல்லையா, அவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கூட்டிட்டு போய் அவர் தங்கியிருந்த இடமான மணலி பகுதியில் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கா என்ன வச்சிருக்கான்னு நாங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்கே போய் என்ன விஷயம்னு அவங்க ஆய்வு பண்ணுறதுக்காக இவரை கூட்டிகிட்டு கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு போதிய பாதுகாப்புடன் கூட்டி போகிறோம். சரியா, அவர் கூட்டிகிட்டு போகும்போது இயற்கை உபாதை, அவருக்கு ஒரு பாத்ரூம் வந்துருச்சு. அதற்காக நாங்கள் எங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னா, அதற்காக நாங்கள் எங்கே நிப்பாட்ட வேண்டியதாகிடுச்சுன்னா ரெட்டேரி பகுதி, அந்த ரெட்டேரி பகுதியில் கூட ஏரி பகுதியில் நிப்பாட்ட வேண்டியதாகிடுச்சு. அந்த இடத்துல நிப்பாட்டணுமே போலீஸ் அடிச்சுட்டு அவர் ஓடிட்டார். ஓடுன அவர் ஒரு போய் தலைமறைவாயிட்டார். அந்த இடம் என்ன கேளுங்க, அந்த இடம் தான் ரொம்ப திகில் பிடிக்கிற இடம். அது என்னன்னா புழல். அந்த புழல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு பகுதி, வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் போய் அவர் ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல அவர் கள்ளத்துப்பாக்கி வச்சிருந்தார். எப்படி இங்கேருந்து ஓடினார் இல்லையா, அவர் ஒழிச்சு வச்சிருந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்துட்டார். யாரு, இந்த காவல்துறை கூட்டி போன விலங்கு போட்டு கூட்டி போன அந்த ரவுடி முதல்ல ஓடிட்டான். சரி, அதற்கடுத்து ஓடுற ரவுடி கள்ளத்துப்பாக்கி எடுத்து சுடுறான். எங்கிட்ட அந்த புழல் பகுதியில் போய் ரெட்டேரி ஏரி பகுதியில் தப்பிச்சு ஓடினாவன் எங்கே போய் நின்றுட்டு சுடுறான், புழல் பகுதியில் நின்றுட்டு சுடுறான். புழல் ஏரியாவில் வெஜிடேரியன் வில்லேஜ் ஒரு ஏரியா, அதில் உட்காந்து சுடுறான்னு வச்சுக்கோங்க. அதை எதிர்கொள்வதற்காக தற்காப்பு நடவடிக்கையின் சார்பாக நாங்கள் எடுத்து சுடுறோம். சுட்டதில் அவன் காயமடைகிறான், நாங்கள் மருத்துவமனை கொண்டு போனோம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு செய்தியை முடிச்சிருக்காங்க. இது ஊருக்குள்ள உட்காந்து யாராவது இந்த கதை சொல்கிறவன்ட சொல்லி கதை எழுத விட்ட மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இது காவல்துறை அறிக்கை மாதிரியா இருக்கு. இந்த அறிக்கையில் என்னென்னலாம் மிஸ்ஸிங்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கலைங்க. முதலாவது என்ன சொல்கிறேன்னா, அதிகாலையில் நாங்கள் கூட்டிக்கிட்டு கிளம்பணும். அதிகாலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும், இதெல்லாம் நாடகம் எடுக்கிறாங்க. அதிகாலையில் நம்ம கைதை கூட்டிகிட்டு போகிறோம்னு எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த சிறைசாலையை விட்டு கிளம்புனீங்க, எத்தனை நபர்களாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது, எப்படியான விஷயங்களை கொண்டு போனீங்க, இதெல்லாம் நீங்கள் அடுத்து கூட சொல்லுங்கள். ஆனால் எத்தனை மணிக்கு எந்த சிறையிலேருந்து கிளம்பணும்னு சொல்லுமா இல்லையா, அதையெல்லாம் விட்டுட்டு காலை 5:30 மணி அளவில் போடுறாங்க. முதலாவது நம்ம எல்லா பேருக்கும் புரிய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் சரி அதிகாலை 7:30 இருக்கு இல்லையா, 7:30 மணிக்கு முன்னாடி பொதுவாகவே அவங்கள வெளியே விடுறது கிடையாது. எங்கேயாலும் கேட்டுங்க, பொதுவாக இந்த மாதிரி கைதிகளை இடமாற்றுறது இல்லை கைதிகளை ஒரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் 7:30க்கு அடுத்து 7:30க்கு அடுத்து தான் வேலையை தொடங்குவாங்க. அதுக்கு முன்பு செய்யறதில்ல. ஆனால் வித்தியாசமாக இவரை 5:30க்கே கூட்டிகிட்டு கிளம்பியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு கைதை கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன. இது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்றீங்க, என்ன அப்படின்னா இந்த ரெட்டேரி பகுதியில் அவர் இறங்குறாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இவங்களுக்கு துப்பாக்கி சூடு நடக்கிறதா சொல்கிற ஏரியா வந்து புழல் ஏரியா. அந்த புழலில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு பகுதி. இந்த வெஜிடேரியன் வில்லேஜுக்கும் இவங்க சொல்லக்கூடிய எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ரெட்டேரியில் தப்பிச்சு ஓடினாலே இந்த பகுதிக்குமான தூரம் இருக்குல்ல, தூரம் சுமார் 7 கிலோமீட்டருக்கு மேலே. இந்த 7 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போய் சேரணும்னு வச்சுக்கோங்க. சராசரி மனுஷனுடைய வேகமாக ஓடினாலே, எவ்வளோ வேகமாக சராசரி மனிதன் ஓடினாலுமே கூட ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். அது தொடர்ந்து ஓட முடியாது, நம்ம அதிகபட்சம் சொல்கிறேன் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு 30-33 வயசு ஆள் ஓட முடியும், ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில். அந்த வேகத்தில் அவர் ஓடினா கூட அந்த பகுதிக்கு போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் ஆணுச்சு வச்சுக்கோங்க, சுமார் 7:30-8 மணி தான் போய் சேர்ந்துருக்க முடியும். எப்படி இவர் ஓடி தப்பிச்சு ரோட்டு வழியாக ஓடல, சந்து புதலாக ஓடல, எப்படி ஓடாலும் சரி குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆயிரும். அப்போ நீங்கள் 5:30க்கு கூட்டிகிட்டு போனீங்களா, அந்த பகுதியில் 6 மணிக்கு அவர் தப்பிச்சுட்டா கூட ஒரு 8 மணிக்கு தான் இந்த பகுதிக்கு வந்துருக்க முடியும். எந்த பக்கம் புழல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் சுட்டு கொண்டாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு அவர் ரெட்டேரியிலேருந்து கிளம்பியிருந்தாருன்னா 2-2.5 மணி நேரம் ஆகும். அங்கே வந்து அவர் துப்பாக்கியை கரெக்டாக எடுத்தாராம், எடுத்து சுட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தற்காப்பு நடவடிக்கை சுட ஆரம்பிச்சோம். எந்த இடத்துக்கு போக வேண்டியவங்க, மணலிக்கு போக வேண்டியவங்க அந்த ரூட்டை பார்த்து வச்சுக்கேன்
எல்லாமே எவ்வளவு பெரிய சொதப்பல் தெரியும். மணலிக்கும் நீங்க இந்த ரெட் ஏரிக்கும் இல்லையா, இதுக்கும் இப்போ நீங்க சுடப்பட்டு இறந்துருக்காரு இல்லையா அந்த புழல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி, இது எல்லாத்துக்குமே 8 to 9 கிலோமீட்டர் தூரம். அதுல மணலியை ரீச் ஆகிறதுக்கு இவங்க எடுத்த ரூட் இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரிஞ்ச அவசியமில்லாத ரூட்டு. இவங்க சொல்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு எதுக்கு போனான்னு எனக்கு புரியவும் இல்லை. இதனால தான் சொல்றேன், அறிக்கை இவங்களால தெளிவா தர முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதன் பின்னாடி நோக்கம் இல்லைன்னு சொல்லலாம். அறிக்கை இவங்க தெளிவா தரல. இது முழுக்க முழுக்க என்கவுண்டர் சொல்றதுக்கான, அதாவது போலி என்கவுண்டர், இவங்க திட்டமிட்டு நடத்தின விஷயம் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். அது என்ன அப்படின்னா, ஏங்க ரவுடி தானேங்க சுட்டு கொண்டுட்டு போறான்ற, ரவுடியை சுட்டு கொள்றதுல என்ன தப்பு இருக்கு? ரவுடியை சுட்டு கொள்றதோ கொல்லாமல் இருக்கிறதோ உங்களுக்கு எனக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். என்னெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கவேன், ஊருக்குள்ள இந்த மாதிரி பாரமத்திய நபர்களை சுட்டு கொள்ளுங்குவேன். அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இந்த நபரை நீங்க சுட்டு கொள்றது மூலமாக இவருடைய வாக்கு மூலம் ஒன்று இருக்குது. இவர் விசாரணைக்கு எடுக்கும்போது ஒருவேளை சிபிஐக்கு வழக்கு மாறுன்னு வச்சுக்கோங்க, விசாரணைக்கு போச்சு வச்சுக்கோங்க, இவருக்கு யாரு செய்ய சொல்லி தூண்ணான விஷயம் தெரியும். கேட்டா இவர் வெற்றினாள் தான். இது கூலிப்படை. இந்த கூலிப்படைக்கு யாரு காசு கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னது? அந்த நபருக்கு பின்புலம் என்ன, அவங்களுக்கு நோக்கம் என்ன, அது பின்னாடி அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்கா? அரசியல் காரணம் இருக்குன்னா அந்த நபர் யாருன்னு இவங்க கை காட்டினாங்க. ஒருவேளை அப்ரூவரான இந்த 11 பேருமே ஸ்ட்ராங்கா நிக்க போறது கிடையாது. யாரோ ஒருத்தர் பெரிய அளவு அப்ரூவர் ஆவாங்க, குறைஞ்சபட்சமா அந்த ஒண்ணுல இருந்து ஈஸியா பிடிச்சி போயிடலாம். அப்படி ஒருவேளை அப்ரூவர் ஆன, ஏன்னா அவங்க சொல்றாங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அப்ரூவர் ஆன ஒரு நபரையே இவங்க வெளியே வச்சு கொண்டு அனுப்பிச்சுங்க, மீதம் இருக்க 10 பேர் அவன் பயப்படுவான். கடா இந்த ஒரே ஒரு என்கவுண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ரவுடி செத்தான்ற விஷயத்தோட முடியாது. இது மேற்கொண்டு உண்மையை நோக்கி நகராது. இந்த அரசாங்கம் எதை நோக்கி அழுத்து நினைக்குதோ அதை நோக்கி தான் நகரும். கடா நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க, பண்ணாம போங்க, சட்டப்படி தப்பு ஒரு போட்டு சொல்லலாம், இன்னொரு பக்கம் சட்டத்தை தாண்டி சில பேர் ஆதரிக்கவும் செய்யலாம். நீ அதுக்குள்ள போகவே போகாதீங்க. ஆனா இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த விசாரணைக்கு ஒரு பெரிய கள்ளத்துக்கு போற சமம். மருத்துவமனையில் எத்தனை மணிக்கு சேர்க்கப்பட்டா, எத்தனை மணிக்கு இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டார், இது முதற்கொண்டு கொஞ்சமா தெளிவு கொடுக்கணும். அந்த தெளிவே இதுல இல்லவே இல்லை. இந்த நிலைமையில இது நடந்து முடிஞ்சதுமே எல்லா பேரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அவங்களே சரண்டர் ஆனானுங்க, சரண்டரான ஒருத்தன் தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அதாவது அவனை படுகொலை பண்ணு சரண்டர் ஆயிட்டான். சரண்டரான ஒருத்தன் எதுக்கு வம்படியா தப்பிச்சு ஓடணும்? இதுதான் எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த நியாயமான கேள்வியை எழுப்புறதுமே வேக வேகமா திமுக கவர்மெண்ட் பதறி போய் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோவை வெளியே சுத்த விடுறாங்க. அது என்ன வீடியோன்னு கேளுங்க. அந்த வீடியோ இவங்க தான் பர்பஸா வெளியிட்டு இருக்க முடியும், வேற யாரும் வெளியிட்டு வாய்ப்பே கிடையாது. யார் யார் வெளியிட்டாங்க, எந்தெந்த நபர்கள் வெளியிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கிடைச்சது எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த திமுக கவர்மெண்ட் தான். இதை லீக் பண்றாங்க. எப்படின்னா, இறந்து போன திருவேங்கடம் இருக்கா பாருங்க, அவர் வேற யாரும் கிடையாது, அவர் வெட்டி கொண்ட நபர் தான். யாரு? ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொண்ட நபர்கள் அவரும் ஒரு ஆள் தான் அப்படின்றது ஆதாரம் பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வெளியிட்டு அது திமுக காரங்களாம் பரப்பிக்கிட்டு அந்த வீடியோ நான் காமிக்கிறேன், நீங்க ஒரு நிமிஷம் பார்த்துருங்க, அப்புறம் உள்ள வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, இந்த கேமரா கரெக்டாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவங்க நடமாடுறது மற்றும் அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய பேர் முதற்கொண்டும் நீங்கள் எல்லாம் கவனிச்சு வச்சுக்கவே உங்களுக்கு அதில் முகமாக சரியாக ஈடுபடாது. ஆனால் இதையெல்லாம் இவங்க தான், இது இவங்கன்னு யார் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா காவல்துறையினால. இது உடனே பரவுது. எப்படி திருவேங்கடம்னு ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த போட்டு பாருங்க, இதுல ஒரு நபரை தான் நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஏன் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆள் கொல்லலன்னு யாரையா சொன்னா? இந்த திமுக கவர்மெண்ட்டையும் இந்த கும்பலையும் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமே கிடையாது? இந்த ஆள் யார் கொல்லலன்னு சொன்னா? நடந்தது கூலிப்படையுடைய கொலை. அந்த கூலிப்படையை ஏவனவன் யாரு? இதுதான் விஷயம். நீ அவனை கொண்டாட போய் சுட்டு கொண்டுட்டு பாருங்க, அவன் கொண்டேன் பதிலுக்கு நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்த்து இழுக்கு மூடுறதுக்கும் ஊத்தி மூடுறதுக்கும் மக்கள்கிட்ட பேச்சு இல்லையா, அதை மாத்துறதுக்கு நீ ஏன் முயற்சி பண்றேன்னு கேட்கிறேன். கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நாங்கள் என்கவுண்டர் பண்ண நபர் ரவுடி தான், அவர் தான் வெட்டி கொண்டாருன்னு பதில் சொல்றதுக்கு ஏன் துடிக்குது? அதோட இன்னொரு கேள்வி கேட்கவா? என்ன அப்படின்னா, இந்த கிரேட் சென்னை போலீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்களோட பக்கத்தில் போட்டிருக்காங்க,
அதில் கீழே ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ரவுடிசம். இது என்ன இது விளக்க மாதிரி தெரியலையே. நீங்கள் காலையில் நடந்த சம்பவத்துக்கு விளக்கம் போடுவாங்க. ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ரவுடிசம்னா அதாவது ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கை பாருங்கள் அப்படின்னு எவனா ஹேஷ்டேக் போடுவானே. இதுலேயே சைக்காலஜிக்கலாக நீ மாட்டிக்கிட்டீங்க. யார் காவல்துறை. இது என்கவுண்டர் தான்றதுக்கு போதுமான அளவுக்கு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இது ட்விட்டரில் போய் ஹேஷ்டேக் வேணா போடுவானா, வேற வேலை கிடையாது உங்களுக்கு. இதில் முன்பே அரசியல் ரீதியான காரணங்களை உருவாக்கக்கூடாது, இல்லை உருவாக விடக்கூடாது அப்படின்றதுல திமுக கவர்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுது. அதுலேயும் மிக முக்கியமாக இவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் வச்சு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையாளுவாங்க. யார் திமுக என்ன பண்ணுவோம், எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை வச்சுன்னா திருமாவளவனை பேச விட்டு தான் கையாளுவாங்க. அவர் என்ன பேசுறான்னு கவனிச்சு வச்சுக்கோங்க, திமுக என்ன சொல்ல வருதுன்ற அவங்க புரிஞ்சுக்கலாம். திருமாவளவன் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையில் இந்த ஆருத்ரா கோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேம் இருக்குது, அது அப்படியே பிடிச்சி பாஜக அந்த போட்டு கொண்டு போயிருந்தாங்க. சரி அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு சந்தேகத்தை ஒன்று எழுப்புறேன், அது இன்னமும் தெளிவாக இருக்கும். அது என்ன கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் நீண்ட காலமாக அரசியல் பகையாக இருந்தது. அது 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. நீண்ட காலமாக அரசியல் பகையாக இருந்தது, அந்த ஏரியாலே பகையாக இருந்தது. வேற யாரும் கிடையாது, சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு அவர்கள் வட சென்னையை முழுமையாக தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வட சென்னையை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறார். அதே பகுதியில் பட்டியல சமூக மக்களுடைய பெரிய பிடி யார் கையில் இருக்குன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள்ட்ட. எனவே ஆம்ஸ்டாங் மீறி அங்கே திமுகவில் ஒரு 8 எடுத்து வைக்க முடியல. இது யதார்த்தமான உண்மை. அவர் இருக்கிற வரைக்கும், ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிற வரைக்கும் யாராலும் ஒட்டுமொத்த வட சென்னையை, அதுலேயும் மிக முக்கியமாக குறிப்பிட்ட பட்டியல சமூக மக்கள் இருக்காங்களே, இவங்க தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது. யாரால? திமுகவால். மிக முக்கியமாக சேகர் பாபு அவர்களால் கொண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் வலுவா ஒரு பெரும் தலைவராக நிற்கிறார். யார்? ஆம்ஸ்டாங் அவர்கள். அப்போ இந்த இடத்துல ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிறது யாருக்கு முதலாவது பிரச்சனை, யாருக்கு பெரிய தொந்தரவு, யாருக்கு இதன் மூலம் லாபம்? ஆம்ஸ்டாங் அவர் இறந்து போனார்னா யாருக்கு லாபம்? இதையெல்லாம் விட இன்னொரு கேள்வி எழுப்புறேன். பொதுவான கேள்வி இப்போ எழுப்பப்படுது. அது என்ன அப்படின்னா, சேகர் பாபு இருக்கார் இல்லையா, சேகர் பாபு அவர்களுடைய மகள் திருமணம், அந்த திருமணத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா மாற்று ஜாதியை சேர்ந்தவரை அவர் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, கிடையாது, அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கு, அது இதுக்குன்னாங்க. இப்போ வரைக்கும் யாரு அந்த சேகர் பாபு அவர்களுடைய மகள் இருக்காங்க, இப்போ வரைக்கும் தன்னுடைய கல்யாண வாழ்க்கைக்காக பெரிய லெவலில் போராடுறாங்க. மும்பைக்கு ஓடி போனப்போ மும்பை கவர்மெண்ட்டை வச்சு இந்த திமுக கவர்மெண்ட் அவங்கள இங்கே கொண்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த 2 பேரை போட்டு படாதபாடு படிச்சு வச்சுக்கிறேன். இதுல அந்த பையனுக்கு யாரு, சேகர் பாபு அவர்களுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பையனுக்கு சார்பாக இந்த ஆம்ஸ்டாங்கை சார்ந்த நபர்கள் நின்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நபர்கள் நின்றா யாருக்கு கோபம் தரும்? நீண்ட காலமா ஒரு அரசியல் பகை இருக்கு, அதையும் தாண்டி ஒரு காலத்தில் ரவுடியா இருக்க போதும் பிரச்சனை இருக்குது. இப்ப அந்த பகுதியில் அவர் அரசியல் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு தடையாகவும் இருக்காரு. அதை தாண்டி பர்சனலா தன்னுடைய மகள் சார்ந்த விஷயத்திலேயே அவர்களுடைய தலையீடு இருக்கு மறைமுகா அப்படி இருந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனவே இங்க ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்கான்றது ரொம்ப தீவிரமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த திமுக கவர்மெண்டோட வேலை. அதற்கு இந்த கூலிப்படை சேர்ந்த நபர்களை சரியா விசாரிச்சால் ஒழிய உண்மை வெளியே வரும். சரியா? அதை விட்டுட்டு அதுல ஒருத்தரை பிரிச்சு எடுத்துட்டு போய் நீ காலை கொண்டு போய் நீ என்கவுண்டர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க? மக்கள் கிடையாது, அந்த 10 பேருக்கு என்ன சொல்ல வரீங்க? நாங்க சொல்றது ஆமான்னு தலையாடணும், இல்லைன்னா உங்களுக்கு இதன் கதி. அதானே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்கவுண்டர் ஒரு ரவுடியை கொண்டான் அதுக்குள்ள போகாதீங்க. இந்த என்கவுண்டர் மூலமாக என்ன செய்தியை இந்த கொலையாளிகள் மீதம் இருக்கக்கூடிய இந்த 10 நபர்களுக்கும் இந்த அரசாங்கம் சொல்ல விரும்புது? யாரை காப்பாற்றுவதற்காக என்கவுண்டர் இப்ப தேவை? இப்ப என்ன அவசரத்தில் என்கவுண்டர் போட்டு என்ன சாதிக்க போற? சரணடைஞ்சவன் எதுக்கு ஓடி போகணும்? அவனுக்கு நீ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கல, அந்த அறிக்கையில் ஏதாவது தெளிவு இருக்கா? எனவே இது 100% உண்மையை தோண்டி புதைக்கிற வேலையை தவிர வேற எதுவுமே கிடையாது.